அந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. யஸ்னா. ஓகே, இது வந்து நடந்தது about 10 years ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆள் லவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது ஆக்சுவலி அவங்க வந்து பிளே பாய் அதெல்லாம் நாங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க கேட்டது இல்ல. ஒன் டே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போயிருந்திருக்காங்க. ஓகே, சண்டை போட போனதுக்கு அப்புறம் அந்த காய் வந்து ரொம்ப அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட. ஓகே, ரொம்ப அடிச்சு செவுத்துல அந்த கேர்ளோட முடியை பிடிச்சி போய் செவுத்துல எல்லாம் அடிச்சு ரொம்ப இது பண்ணி இந்த கேர்ள் வந்து நாங்க தடுத்து கூட்டு வரதுக்கு இருந்தோம். தடுத்து கூட்டு வரப்ப இந்த கேர்ள் வந்து ரொம்ப ராசோ மாதிரி கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ராசோ மாதிரி கத்தும் போது நாங்க நினைச்சோம் ஓகே இது நார்மல் தான் போல, இது கோவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டோம். அதே நைட் இந்த கேர்ள் அந்த கோவத்துல கூட்டு போயிட்டு ரூம்ல எங்க ஹாஸ்டல்ல வச்சுட்டு நாங்க குளிக்க போயிட்டு வந்துட்டோம். சோ இந்த கேர்ளோட ரூம் வந்து முன்னுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரூம் போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டாங்க. நானு என் ஃப்ரெண்டு ரெஜினான்னு ஒண்ணு இருக்கோம். சோ நாங்க எல்லாம் தனியா இருந்தோம். ரெஜினா, ஷரண்யா, நாங்க எல்லாம் தனியா இருந்தப்ப இந்த கேர்ள் வந்து ரூம்ல என்ன பண்ணிருக்காங்க எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த நைட்டே மேடம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. தூக்கு மாட்டி செத்துருக்காங்க. அதாவது நியூ இயர் ஈவ் அப்போ 31st டிசம்பர். சோ டிசம்பர் அப்போ உங்க தூக்கு மாட்டி இறந்தோடனே நாங்க வந்து அந்த நைட்டு நாங்க வெளியாயிட்டோம். அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. சொன்னா இல்ல அது ரூம்ல வெளியே ஆகலன்னு சொல்லிட்டு நாங்க மக்கான் போயிட்டு வந்தோம். மேல அது ரூம்ல வேலைக்கு இருந்துச்சு. நாங்க கீழே இருந்து மேல பாக்குறோம். அதோட ரூம் வந்து 4வது மாடி. வேலைக்கு இருந்துச்சு. ஓகே, லைட் எரியுது, அது தூங்கல போல அப்படின்னு வெளியே போயிட்டு வந்துட்டு கூட வேலைக்கு இருந்துச்சு. வரல 2 நாள் சென்று தான் நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி அந்த பிள்ளை தூக்கு மாட்டி செத்துச்சு. எப்படின்னா வார்டன் வந்து ரூம் செக் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து ரூம்ல வெளியாகலன்னு யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் போன் எடுக்கலன்னு காலேஜ்க்கு கால் போச்சு. ஸோ வார்டன் நல்லா செக் பண்ணப்ப இவனும் கூட இருந்திருக்கான். கதவு திடீர்னு திறந்துட்டு ஐயோ போட்டு போயிட்டியா, நாங்க ரூம்ல இருந்தோம், நாங்க கதவு திறந்து பார்த்தோம்க்கா. ஓகே, அதோட ப்ராசஸ் இந்த பாடி எடுக்கிறதுக்கு இந்த சத்தன் போலீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பாடி வந்து சுங்கைக்கரங்கன் கடால ஒரு இடத்துல அவங்க அம்மா அப்பா இடத்துக்கு எடுத்தாங்க. நாங்களும் அது இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்ப வீட்ல இருந்து கால் வந்துச்சு. எங்க அப்பா சாயங்காலம் முடிச்சு நாங்க திரும்ப காலேஜ் போயிட்டோன்னே நைட்டு அரௌண்ட் 9 o'clock 10 o'clock போல எங்க அப்பா கால் பண்ணாரு. என்ன பண்றலாம் கேக்குறதுக்கு. பேசிட்டு இருக்கும் போது அந்த 4வது ஃப்ளோரை எல்லாம் கிளியர் பண்ணி எங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்து போன் பேசிட்டு இருக்க தாங்க கிட்ட யாரோ படியில இறங்குறாங்க. யாரோ இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முன்னுக்கு பாத்துட்டு இருந்தேன். யாரு இறங்குறாங்க கவனிக்கல. அப்படி நவுந்து உட்காந்தக்கா. நவுந்து உட்காந்துட்டு என்னடா இவ்வளவு நேரம் நவுந்து உட்காந்துருக்கோம், யாரும் இறங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு. சரி திரும்பி பாக்குறாங்கக்கா. அந்த முட்டி போட்டுட்டு என் மூஞ்சி கிட்ட நிக்கிறாங்க. அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே இருக்காங்க. அதுல பேச்சு வரல. அந்த டைம் சொல்லுவாங்க தெரியுமா அக்கா, லைக் பிளாக் பண்ணிடும் வாய், அதெல்லாம் பேச முடியாமன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து மனசுல வந்து அப்பா பேசலாமே பேசுனேன். நான் என்னால வாய்ப்பு வந்து பேச முடியல. விறுவிறுன்னு ரூமுக்கு ஓடி கத்தி அதை செஞ்சீங்க இல்ல இருக்காதுன்னு. அதுக்கு அந்தாண்ட லைக் ஃபியூ பேத்துக்கு என்ன பண்ணிடுச்சு எங்க ரூம்மேட்ஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முட்டி போட்டு கது சொரண்டிக்கிட்டு கது தட்டுவாங்க. இது ஒரு 2 months ஓடுச்சுக்கா. ஆனா எப்போதும் முட்டி போட்டுதான் இப்போதான் முட்டி போட்டுதான் இது பண்ண ஹெல்ப் கேட்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னத்துக்கு ஹெல்ப் கேட்கறது அவங்க கிட்ட? அவங்க என்ன ஹெல்ப்னு கேக்குறது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஆஃப்டர் ஃபெப்ரவரிக்கு முடிஞ்ச மிடில் டைம்ல ஒரு கேர்ளுக்கு வந்து கண்ணா ஹிஸ்டரியான்னு சொல்லுவாங்களே, கண்ணா பண்ணிட்டு இதுதான் உடம்புல பூந்துருக்குது. இது என்ன சொன்னுச்சுன்னா என்ன சொன்னாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பேசுவோம். இருங்க பாட்டுக்கு போகும் போத இதை கேட்டே டைஜஸ்ட் பண்ண முடியல. போங்க. யஸ்னா அவங்க காலேஜில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்மோடு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க. வந்து முட்டி போட்டுட்டு ஹெல்ப் கேட்குறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து பொசஸ் ஆயிட்டாங்க, பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னதான் சொன்னாங்க? வந்து அந்த பொசஸ் ஆன அந்த கேர்ள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவனை பழி வாங்கணும், பிளே பாய் இருந்த பாய் பழி வாங்கணும். அவன் தான் இல்லையா, அவன் காலேஜ் விட்டு ஓடிட்டானே, ஹீஸ் ஃப்ரம்
பஹாங். ஸோ அவர் பஹாங்க்கு வந்துதான் கேள்வி வந்துச்சு எங்களுக்கு. பட் போலீஸ் அங்கெல்லாம் போய் தேடிக்கு இல்ல. ஆஃப்டர் லைக் 2 weeks எங்களுக்கு விஷயம் வருது. இந்த கேர்ள் பாடி கண்டுபிடிச்சது 3ஆம் தேதி 1ஆம் மாசம் கண்டுபிடிச்சோம். ஓகே. ஆஃப்டர் லைக் ஃபியூ வீக்ஸ் அந்த ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா இருந்துச்சு இந்த கேர்ள். அப்புறம் 28ஆம் தேதி 2ஆம் மாசம் எங்களுக்கு நியூஸ் வருது, சிறுநாயிட்டான், ரொம்ப சீரியஸா இருக்கிறான் அப்படின்னு. ஆமாவா, தெரியல, இது மேபி அவன் பண்ண பாவம்னு சொல்லிதான் நாங்க இருந்தோம். அந்த டைம் பீயிங்ல ஹாஸ்டல்ல எந்த கச்சரும் இல்ல. அந்த ரூமே வந்து இருட்டாவே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரூம்ல நாங்க சம்டைம்ஸ் லவ் பண்ணி போவோம் வருவோம் எல்லாம். ஏன்னா அவங்க ரூம் தள்ளி 2 ரூம் தள்ளி தான் தாங்க கீழே இறங்கி வரதுக்கலாம். சோ நாங்க நார்மலா நான் உங்களை கச்சரு பண்ணாதீங்கன்னு. அந்த 28ஆம் தேதி நடந்துச்சா, 1ஆம் தேதி 3ஆம் மாசம் எத்தனை மணிக்கு இதை பாடி நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி இது இறந்துட்டாங்க. அதே டைமிங் அங்க கால் வருது, இறந்துட்டாங்க. இது மேமா அவன் பழி வாங்கிருச்சு, அவன் செத்தாலும் கூட கூட்டு போவேன்னு அந்த வார்த்தை, அது சண்டை பண்ணும்போது அந்த வார்த்தை சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் ஞாபகம், அந்த செவுத்துல அடிச்சு நாங்க இழுத்துட்டு வரும்போது அவங்க அந்த வார்த்தை சொன்னாங்க, நான் செத்தாலும் அவனை கூட கூட்டு போவேன் அப்படின்னு. அது உண்மையா அவங்க நிரூபிச்சுட்டாங்க. நாங்க அந்த கையை புடிச்சுக்கிட்டு இருக்கோம்க்கா, நானு ஃப்ரெண்ட்ஸ், அந்த வார்டன் அதை புடிச்சு இழுக்கிறாங்க. அது அந்த பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க சொல்லும் போது அந்த உடம்பு கூட இருந்துச்சு. அந்த சொன்ன வார்த்தை, அது செத்தாலும் கூட கூட்டு போச்சு. அந்த ஈவினிங் இறந்துட்டான். அந்த பட்சத்துல இங்க வந்தோடனே ரூம் வந்துக்கு பாக்குறோம், ரூம் அவ்வளவு வெளிச்சமா இருக்குக்கா. இவன் அந்த ரூம்ல கர்டன் எவ்ரிதிங் கழட்டிட்டானுங்க. அந்த ரூம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும், அந்த கண்ணாடிக்கு அதுக்கெல்லாம் அவ்வளவு இருட்டா இருக்கும் அந்த ரூம். அந்த ரூம் அவ்வளவு வெளிச்சமாச்சு. அண்ட் தென் இப்ப வரைக்கும் ரூம் யாருக்கும் விட்டு கொடுக்கல, யாருக்கும் வார்டன் கொடுக்க மாட்டாங்க, கதுவே கழட்டிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் தொந்தரவு எதுவுமே இல்ல, யாருமே பாக்கல. லைக் அது விமன் அதுக்கு பிண்டாமா என்னன்னு தெரியல. அது படத்துலதான் பாப்போம், ஆவி வந்து பழி வாங்குறதெல்லாம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். அத இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ட்ராமா வந்திருக்குமே. ஏன்னா கண்ணால பாத்தீங்க அவங்க சண்டை போடுறது, பயமா இருந்துச்சேக்கா. வெளிய நீங்க உட்காந்து அப்பா கிட்ட பேசும்போது திடீர்னு ஒரு காட்சி கொடுத்தாங்களே, அப்ப வந்து பாக்க எப்படி இருந்தாங்க? ஓகே, அது முடி வந்து ஆக்சுவலி முன்ன நீட்டா வச்சிருந்தாங்க. சாகத்துக்கு முன்னுக்கு தான் அவங்க வந்துட்டு ஷோல்டர் கடுக்கும் வெட்டிட்டாங்க. ஓகே, என்னத்துக்கு வெட்டினாங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டு போய் வெட்டினாங்க. சோ அது வச்சுட்டு வாய் சைட்ல ஆக்சுவலி அதை தூக்க மாட்டேன். அந்த பாடி நாங்க பாக்குறப்ப சைடு ரத்தம் இருந்துச்சு, கண்ணுக்கு இல்ல இருந்து ஐபேக் வந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி அந்த உருவம் இருந்துச்சாங்க. பேலா இருந்தாங்க, பார்க்க பயங்கரமான பட் பாவம் ஃபேஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க? நானே லாக் ஆயிட்டேன். அங்க எந்திரிக்க முடியல, தாங்காலேந்து எந்திரிக்க முடியல. எப்படிதான் எந்திரிச்சேன்னு தெரியல. ஆனா அப்பா அதோட சொல்றேன், அப்பா சொன்னாங்க பரவாயில்ல நீ வீட்டுக்கு வந்துரு, ஒரு ஃபியூ டேஸ் இங்க வருன்னு சொல்லிட்டு. நீங்க எந்திரிச்சு வரும்போதெல்லாம் அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? நிறைய பாக்கலையே, அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனது 28ஆம் தேதியா? 28ஆம் தேதி 2வது மாசம் ஆக்சிடென்ட் ஆனாரு. ஆனா இறந்து போனது 1st of March இருந்தாங்க. அண்ட் எஸ், அவங்க அடிப்பட்ட லோரி வந்து லோரி ஹன்சு அண்ட் லோரியோட நம்பர் பிளேட் வந்துட்டு அவரோட பிறந்த டேட் அண்ட் மந்த். and it's registered under ஏதோ ஒரு காடி கீழே ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. லோரி ஹந்துனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த புதுசா பங்களா கட்டு போறாங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குமா லோரி, அந்த மண்ணு இதுலயே வேலை செய்வாங்களா அந்த குவாரிக்குள்ளரே, அந்த மாதிரி உள்ள லோரி. ஆனா பாருங்க எவ்வளவு ஒரு கோ இன்சிடென்ட்ஸ். கரெக்டா அவங்களோட அந்த நம்பர் பிளேட்க்கும் பிறந்த இதுக்கும் இறந்து போன டைமும் இறந்து போன டைமுக்கும் மிரக்கல். எங்களுக்கு என்னன்னா அவங்க நார்மலா இறந்துருந்தா, நார்மலா அடிப்பட்டு இறந்துட்டா அது வேற. பட் ஆஃப்டர் எங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ் அந்த லோரி வந்து அடிச்சப்ப லோரிகளுக்கு டிரைவர் இல்ல. சில நியூஸ் வரும்போது நாங்க ஜஸ்ட் கன்க்ளூஷன் அதுக்கு தேவையானது எடுத்துருச்சு. பிகாஸ் அந்த டைம் நாங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது, அவன் இறந்துட்டான், ஏதோ உயிரோட வந்தா நம்ம கேட்கலாம். ஆமா, ஆனா டிரைவர் இல்லாம எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்? புக்கிட்ல இருந்து இறங்கி இருக்கு சொந்தமா இந்த லோரி. ஆனா அந்த சைட்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைன்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் தூரத்துக்கு அந்தாண்டு இருக்குது. பட் அந்த லோரி அங்க இருக்கணும்னு சம்பந்தம் இல்லை. பிகாஸ் அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கவசன்குள்ளார இருக்கிற லோரி. அந்த ஏரியாவுக்கு போனாரு சாப்பாடு வாங்குறதுக்குன்னு சொன்னாங்கல்லாம். அவங்க அம்மா சொன்னபடி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன், இப்படியா வரணும் அப்படின்னு அவங்க அழுதுட்டு சொல்றாங்க. அந்த சாவுக்கு போனப்ப ஒரே பையன் தான் அவங்களுக்கு. இந்த கேர்ள் வந்து மூத்த பிள்ளை. எத்தனையோ வாழ்க்கை துணைக்கு வந்து துரோகம் பண்ற சில பேருக்கு வந்து இந்த கதையை கேட்டாலே ஒரு மாதிரி பிகிர்னு இருக்கும், ஒரு பாடமா இருக்கும். இவன் தான் கேர்ள்ஸும் சரி காய்ஸும் சரி இது ஒரு பாடமா வச்சுக்கணும். அந்த வார்த்தை ஒண்ணு விடுறது சண்டையில செத்து போ அந்த மாதிரிலாம் சொல்ற வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கு. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக்
ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. தார்ஷினி, எந்த பேய் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு? ஓகே, ஸோ இந்த கதை வந்து 2019 நடந்தது. இது வந்து எனக்கு நடந்த கதை இல்லை, பட் ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் திஸ். என்னோட கசின் சிஸ்டர்ஸ் வந்து அப்ப வந்து எங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. ஜஸ்ட் ஃபார் அபவுட் a year. ஏன்னா அவங்க அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு சுந்தரி and சமானன். ஸோ 2 பேரும் எங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் they had their own room. and அவங்க வந்து எப்படின்னா ராத்திரி they go out, they go see their friends, and வீட்டுக்கு வர வழியில they don't wash their legs and come. லேட்டா வருவாங்க, மிட் நைட் அந்த மாதிரி டைம்ஸ் ஆகும். ஸோ வீட்டுல வந்து கொஞ்சம் நடமாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மோஸ்டா என்னதான் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் அப்ப வந்து என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னா, நான் வந்து மேலதான் தூங்கிருப்பேன். அண்ட் என்னோட கதவு வந்து நான் சாத்த மாட்டேன், ஏன்னா எனக்கு இருக்குன்னா பயம். ஸோ கதவு திறந்துதான் தூங்கிட்டு இருப்பேன். அண்ட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, என்னோட கசின் சிஸ்டர் வந்து மிட் நைட் போல நான் கண்ணு திறக்கையில அவங்க வந்து என் முன்னுக்கு வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா லைக் நார்மலா, பயங்கரமாலாம் சிரிக்கல, ஜஸ்ட் நார்மலா பார்த்துட்டு இந்த சிரிக்க நான் கேட்டேன், ஏன்க்கா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க தூங்குறது, அவரு இது பண்ணிட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் அந்த வீட்டு எங்க ரூம் லே அவுட் எப்படின்னா, we share சேம் பாத்ரூம். ஸோ ஏதாவது வேணும்னா must go knock என் பாத்ரூம், அவங்க வந்து திறப்பாங்க. ஸோ அவங்க ரூம்ல இருந்து எப்பவுமே வந்து ராத்திரி ஆச்சுன்னா வால் செவரு வந்து கீழே சத்தம் கேட்கும். செவரு கீழே மாதிரி? ஆமா, ஏன்னா எங்க ரூம் வந்து பக்கத்துலதான். செவரு வந்து கீழே சத்தம் கேட்கும். அப்புறம் வந்து மெல்லிசான சிரிப்பு சத்தம் கேட்கும். ஆனா வந்து அவங்க ரூம்ல போய் லைக் குனிஞ்சி பார்த்தா லைட் ஏதாவது திறந்துருக்கா இல்லைன்னா தெரியாது. ஏன்னா வந்து மச்சான் கிளாத் போட்டு அவங்க ரூம் டோரை வந்து மறைச்சிருவாங்க. ஸோ அவங்க முழிச்சிருக்காங்களா இல்லைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரியா பயம் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்படியே போகையில ஒரு ராத்திரி வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தேன். அப்ப வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து கீழே தான் படுத்திருப்பாங்க. பிகாஸ் தே கீழேயே ஹால்லயே மெத்த போட்டு அங்கதான் படுத்திருப்பாங்க. ஸோ கீழே போயிட்டு தண்ணி குடிக்கல, பூஃப் இருக்கும் தெரியுமா, அந்த சின்ன நாக்காளி பூஃப், அதுல உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அதோட அந்த நாக்காளியோட ஷேப் வந்து எனக்கு தெரியும் அது எப்படி. ஏன்னா எப்பவுமே அங்கதான் உட்காருவோம். ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, கொஞ்சம் பம்பியா இருந்துச்சு அந்த உட்கார்ற லைக் இது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரியா பயம் எடுத்துச்சு. குடிச்சிட்டு இருக்கேன் தண்ணி, திடீர்னு ஒரு மாதிரியா ஒரு கருப்பு கை வந்து ஒரு மாதிரியா லைக் அமுக்கிற மாதிரி வருது என்ன. ஸோ நான் கத்திட்டு போயிட்டு என்னோட பேரண்ட்ஸ் மெத்தையில போய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் லைக் அப்படியே ஒரு மாதிரியா லைக் ரொம்ப பயம் எடுத்துச்சுன்னா ராத்திரி டைம் வேறையா. அமுத்துனுச்சுன்னா எங்க அமுத்துனுச்சு? அமுத்தல லைக் தூங்குறப்ப அமுத்துவாங்க அந்த மாதிரி லைக் சும்மா லைக் ஒரு மாதிரியா லைக் கை மட்டும் வயிற்று கிட்ட வருது. லைக் இப்ப எப்படின்னா நான் அந்த இது மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அது பின்னாடில இருந்து அதர் கை வந்து உங்களை வயிற்றுக்கிட்ட வந்து அமுக்குது. ஆமா. சோ நான் பயந்து நான் கத்தி போயிட்டு பேரண்ட்ஸ் பட்டையில படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே நான் ஒருவேளை ஒரு பிரம்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க போது படிக்கட்டு லைட் வந்து திறந்துதான் வச்சிருக்கோம். படிக்கட்டு லைட் திறந்து வாசி யாரும் மேல போற ஷேடோ வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நானும் ஒரு மாதிரியா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்றது, யாரு கூப்பிடுறது அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போது அவங்களும் நம்பல. இல்ல நீ என்ன இந்த மாதிரி புதுசா வந்து சொல்ற, இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரியா they scolded
ஓகே. ஸோ நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபியூ வீக்ஸ் வந்து எதுவுமே இல்லை, டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோ இல்லை. ஆனா வந்து நான் ஃபுல்லா கீழே ஷிஃப்ட் ஆயிட்டேன்னா பயம். ஸோ நான் மேல தூங்கலை அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நான் சொன்னேன்ல, நாங்கள் கீழே தான் படுத்திருப்போம். இந்த லே அவுட் எப்படி இருக்கும்னா, என்னோட மெத்தை, என்னோட பேரண்டோட மெத்தை, அதுக்கப்புறம் என் மெத்தை பக்கத்துல ஒரு அந்த சோஃபா வந்து அந்த இன்க்ளைன் பண்ணலாமே, ஒரு மாதிரியா ஸ்ட்ரெயிட்டா படுக்க அந்த மாதிரி ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபா வந்து யூஸ்வலா நாங்க யாரும் டிவி பார்க்கும்போது தான் நாங்க அதை பார்ப்போம். நான் படுத்துட்டு இருக்கேன். படுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புறேன். ஒரு உருவம் என்னதான் பாக்குது. லைக் அது எப்படி சொல்லணும்னா, அதோட முகம் மட்டும்தான் தெரியுது, அதோட பாடி ஷேப் எல்லாம் எனக்கு தெரியல. அப்படி அந்த கருப்பு உருவம் என்ன பண்ணுச்சுன்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே. மிஸ் தர்ஷினி அவங்க வீட்டில் அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பெட்டில் படுத்திருக்காங்க, பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம். சொல்லுங்க தர்ஷினி, என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? ஸோ அந்த கருப்பு உருவம் வந்து என்னை பார்த்து சிரிக்குது. ஸோ எப்படி சிரிக்குதுன்னா, அந்த இங்கிலீஷ்ல ஒரு ஸ்மைல்னு ஒரு படம் இருக்காது, அந்த இயர் டு இயர் கிரீன்னு சொல்லுவாங்கல்ல, என்னை பார்த்து சிரிக்குது. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கத்து திரும்புற என்னோட கசின் சிஸ்டர், நான் சொல்லியிருந்தேன் இங்க தங்குறாங்கன்னு, அவங்களும் என்னை பார்த்துட்டு அதே மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்களும் ஹால்ல இருக்காங்க. ஆமா, திடீர்னு இப்படி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுத்திருந்தேன்ல, ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி படுக்கையில அவங்க வந்து என்னோட அந்த சொன்னல அந்த இன்க்ளைன் சோஃபா மாதிரி அதுல படுத்துக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அதே மாதிரி. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண, நேரம் திரும்பிட்டு போர்வையை போத்திட்டு அது உள்ளுக்கு அழுந்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டேன். பக்கத்துல அம்மா பாட்டு சொல்லல. அப்ப வந்து லட்சி சொல்லும் போது அவங்க திருப்பியும் சொன்னாங்க, நீ புதுசா ஏதாவது இது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்ப, நீ அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத, காலை யூஸ்வலா பேரண்ட்ஸ் சொல்றதுதான், இன்னொரு பூச்சிட்டு பாடு, காலை கழுவிட்டு பாடு, அந்த மாதிரி. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பயம் எடுத்து வாசி நான் என்னோட அங்கிளும் ஆண்டி, ஸோ என்னோட கசின்ஸோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னோட பெரியம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வாங்க, வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்லணும்னு அவங்க வந்தாங்க. என் பெரியம்மா வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் மை நேம் பெரியம்மா, ஷி வெரி ஃபாஸ்ட். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க ஒரு மாதிரியா ஒரு ஆரா வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரியா இருக்க வெரி. ஸோ தே ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபுல்லி ஷிஃப்ட். என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்களோட வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு, லைக் நான் வேற சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்துட்டு தே ஷிஃப்ட் டு அவர் ஹவுஸ். ஸோ ஐ திங்க் அரௌண்ட் 2 months கிட்ட இங்கதான் எங்க வீட்டில் தான் இருந்திருந்தாங்க. அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் ஆரம்பமா? ஆமா, கமான். அதுக்கு வாங்க மெயின் எபிசோடுக்கு என்ன ஆச்சு? மெயின் எபிசோட என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து தங்கின அப்புறம் தான் வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிச்சு. ராத்திரி ஆனா கீழே ஓடிட்டு கத்திட்டு ஓடி வர்றது, ஒரு மாதிரியா லைக் என்னோட கசின் சிஸ்டர் புலி வருது. ஆனா அவங்க ஒரு மாதிரி ஹெலூசினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல, அது பொசஷனா இல்ல வேற ஏதாவது அவங்க சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால அந்த மாதிரி ஹெலூசினேஷன் பண்றாங்களா இல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி கத்திட்டு வருவாங்க ராத்திரி, வெளியெல்லாம் கதவு திறந்து ஓடிடுவாங்க. ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் அப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், தூக்கம் எல்லாமே லைக் ரொம்ப என்னோட ஸ்லீப் பேட்டர்னே சேஞ்ச் ஆயிடுச்சு. ராத்திரி ஆனா முழிச்சிக்கிட்டு இருப்போம், என்னடா இவங்க வெளியே ஓடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டோம். அந்த ஒரு 2 months கிட்ட நாங்க நிறைய பேர் இல்ல, எங்களோட ரூம் லே அவுட் எப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் கிட்ட வந்து நாங்க ரூஃப் டாப் மாதிரி கட்டிப்போம். ஸோ அவங்க அதை தொடர்ந்து ஓடிடுவாங்க. படி அந்த ரூஃப் டாப்ல இருந்து படி இருக்கும் கீழே இறங்கிருக்கு, அப்ப இருந்து ஓடி போயிடுவாங்க. அந்த கதவையும் லாக் பண்ண முடியாதா? லாக் பண்ணாலும் பண்ணிருக்கோம், நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி போலீஸ் தான் வந்திருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. அந்த இயரே வந்து எங்களுக்கு ரொம்ப
ரொம்ப ஒர்ஸ்டான இயர்னு சொல்லலாம் இந்த விஷயம்னால. நிறைய இடத்துக்கு என்னோட பெரியமாவும் பெரியப்பாவும் சாமி பாக்குறது, ஹாஸ்பிட்டல், அசைலம், எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரும் அவங்களுக்கு வந்து செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த வந்து நான் சொன்னல அவங்க வந்து வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, அந்த ஐ திங்க் மேபி they go like clubbing அந்த மாதிரி வாசில தண்ணியில கலக்கி ஏதோ கொடுத்துருக்காங்க அந்த சேவனை. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சேவனை பண்றது வந்து 2 பேர் இல்ல, உங்களோட கசின் சிஸ்டர், பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கா? பெரியவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன வயசு? 20. ஆமா. ஓகே. அப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். நாங்க கூட்டிட்டு போற வாசியிலையும் காலையை நிப்பாத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி காட்டி விட்டு ஓடி ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு நீங்க சொல்லும் போதே புரியுது. ஆமா. சேவனன் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ண முடிஞ்சதா? நிறைய ட்ரை பண்ணோம். நாங்க நிறைய ட்ரை பண்ணிட்டு நாங்க ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரேன். மேல மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஒரே கொமோஷன், ரொம்ப சத்தம், கத்திக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு நான் வந்து அப்ப சின்னத்துல. சோ என்னோட அம்மா வந்து சொன்னாங்க, நீ எதுக்கு வேலை போற, வேலைலாம் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாதா இல்லைங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் ஏறி பார்க்கறதுக்குள்ள என்னோட பெரியப்பா, சித்தப்பா, என்னோட பெரியம்மா, என்னோட அப்பா, அண்ணமா இருக்க ஃபியூ பீப்புள் எல்லாரும் வந்து அவங்கள பிடிச்சிட்டு trying to like control her. ஆனா வந்து அவங்க பொசஸ்டா இருக்கிற வாசியாதான்னு தெரியல, பட் she was very strong. லைக் அவங்கள எல்லாரையும் இது பண்ணி தள்ளி விட்டு அவங்களே போயிட்டு செவுத்துல வந்து இடிச்சுட்டாங்க. இடிச்சு அவங்களோட பல்லு இருக்குல்ல, பல்லு வந்துட்டு அது வெளியாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மார்க்கு அங்கதான் இருக்கு எங்க வீட்டுல மாஸ்டர் பெட்ரூம்ல. அப்புறம் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து 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 became better. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல எல்லாமே. இப்ப கேட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பட் then up till now also we cannot say that she is fully cured. இப்ப கூட அப்பப்ப தனியா ஹெலுசினேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பட் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா வந்து அப்பப்ப லைக் அவங்களோட மூட் பொறுத்து திடீர்னு கோவமாவாங்க, அப்புறம் திடீர்னு அழுவாங்க. அந்த சேவனையோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆமா, அது முழுமையா எடுக்க முடியல. ஆமா முடியல. சோ அந்த அப்புறம் நான் சொன்னேன்ல என்னோட தவறிட்டாங்க என்னோட பெரியப்பாவும் பெருமா they passed away from COVID. Okay. So அதுக்கப்புறம் வந்து she became even worse because அப்பா அம்மா இறந்து she don't have anyone lah. So now she is in a rehab. So she is recovering lah. That's all we can say. இது சைக்கலாஜிக்கல் எஃபெக்டா இல்ல உண்மையிலே சேவனையா? ஸ்டார்டிங்ல வந்து டெஃபினெட்லி நம்ம சொல்லுவோம் சம்திங் பேரநார்மல். ஏன்னா எங்களோட வீடு வந்து மேமாங் 3 முச்சுண்டி வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட். ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கூட வந்து நிறைய பேர் வந்து தங்கையில பேசி ஓய்யோ அமுச்சுது, இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது. அப்ப வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே நம்ம வீடு தான் பிரச்சனை போல. அதுக்கப்புறம் சேர்த்து வித் செய்வன அந்த மாதிரி எல்லாம் வீடு வந்து பட் நவ் தேங்க்ஃபுல்லி by God's grace the house is a lot better. நிறைய கிளென்சிங் எல்லாம் பண்ணி the house is a lot better. உங்க வீட்டுல உள்ள நடமாட்டத்துக்கும் இந்த செய்வனத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இல்ல அது வேற இது வேற பிரச்சனையா? அது வேற இது வேற. ஓகே. சோ இந்த சேவனை செஞ்சாங்களே அவங்களோட நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் வந்து எப்படின்னா they want to this person who did the சேவனை was two timing both the sisters. நான் சொன்னேன்ல எனக்கு அக்கா ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு. he was two timing them. ஸோ அதனால இவங்க தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டு அக்காக்கு சேவனை பண்ணிட்டு லைக் மச்சான் நீ இதா போயிடு, நீ வேணாம், எனக்கு தங்கச்சி தான் வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு தங்கச்சியும் வந்து மச்சான்
he left her, then he went back to his home country. Oh. So ரெண்டு பேரும் they are both also would say psychologically affected by this, but the younger one is a lot better, but the elder one only we are she's still struggling. ஸோ இந்த to come out from it. செஞ்சவர் வந்து மலேசியர் இல்ல இல்ல எந்த நாட்டுக்காரங்க? பாகிஸ்தான். ஓகே. ஓரைட் கூடி சீக்கிரம் அவங்களுக்கு வந்து டோட்டலாவே வந்து ரிகவர் ஆயிரணும்னு நம்ம பிரார்த்திப்போமே. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.